கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வீடியோ பார்க்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் தந்த நல்ல வேலைக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை அடைக்கிறேன். நாம் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால கடந்த ஒரு வார காலங்கள், கடந்த ஒரு மாதம் கர்த்தர் நம்மை கண்ணன் மணி போல மறைத்து காத்து கொண்டிருக்கிறார். எப்படியாக கோழி தன் குஞ்சுகளை சிறகில் மறைத்து பாதுகாக்குமோ அப்படியாக கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், பிரயாசங்கள், போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து எல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக, ஸ்தோத்திரம் செலுத்துபவர்களாக, ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் இறப்புகளாக நாம் இருக்க வேண்டும். காரணம், கர்த்தருடைய கிருபையினால் தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் மட்டும்தான் நாம் இந்த உலகத்திலே சந்தோஷத்தோடு கூட வாழ கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிற காரணம், ஒவ்வொரு நாளும் கொள்ளை நோய், பஞ்சங்கள், பிரச்சனைகள், பிரயாசங்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லாத்திலும் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனமாக நம்மை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். காரணம், அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவ்வளவு புனிதர்களோ உத்தமர்களோ எல்லாம் இருந்தாலும் அவருடைய இரக்கத்தினால நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எந்த பிரச்சனை இல்லாமல் சந்தோஷத்தோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு கூட சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம், என்பதுதான் அவருடைய கிருபை, அவருடைய சித்தம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் தாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்கப்பட்ட வேத வசனம் உபாகமம் அதனுடைய 11வது அதிகாரம் 26வது வசனம். உபாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். உபாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இந்த வசனத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம். சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அப்போ தேவன் தன் பிள்ளைகளுக்கு, சொந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைக்கிறார், சாபத்தை வைக்கிறார். இதில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். இந்த உலகத்திலே தேவன் எல்லா காரியங்களுக்கும், எல்லா சொற்களுக்கும், எல்லா ஒரு பொருளுக்கும் அதற்கு எதிர்மாறான ஒரு பொருளையோ சொல்லையோ நாம் பயன்படுத்துவது உண்டு. குறிப்பாக நன்மை தீமை, உயர்வு தாழ்வு, மகிழ்ச்சி துக்கம், இரவு பகல், பிறப்பு இறப்பு, இப்படி எல்லா காரியங்களுக்கும் அதற்கு எதிர்மறையான ஒரு சொல்லோ ஒரு பொருள் இருக்கிறது. அப்படிதான் இங்க இருக்கிறது. என்ன சொல்லுகிறது, நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தை வைக்கிறேன் சொல்லி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அடுத்த வசனங்கள் நாம் வாசிக்கும் போது, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனுடைய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனுடைய கர்த்தரின் கற்பனைகளை கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழிகளை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றீர்களானால் சாபம் வரும். அப்போ ஆசீர்வாதம் வரும், சாபமும் தேவன் வைத்திருக்கிறார். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால், செய் கொடுக்காமல் போனால் சாபம் வரும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், தேவன் ஆதாமை ஏவாளையும் முதலாவதாக பூமியிலே சிருஷ்டித்தார். தேவன் ஆதாமை ஆவாளையும் சிருஷ்டித்து அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்து சொன்னார், நீங்கள் எல்லா இந்த மரத்தில், இந்த தோட்டத்தில் காண்கிற எல்லா மரத்தின் விருஷத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்கள் இந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு ஏற்கனவே கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் தேவனுடைய கற்பனைக்கு, தேவனுடைய கட்டளைக்கு, தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் தந்திரங்களுக்கு அவர்கள் விழுந்து விட்டார்கள். பிசாஸ் அவர்கிட்ட சொன்னான்,
நீங்கள் இந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடும் போது நீங்கள் தேவனை போல நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லி பிசாசு அவர்களுக்கு சொன்ன உடனே அவர்கள் அதை நம்பி தேவனுடைய வார்த்தையை நம்பாமல், தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே தான் தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை துரத்து விட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 3 அதிகாரம் 4 வசனத்திலே இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். அதனால் தான் தேவன் அவர்களை சபித்து ஆதாமையும் ஏவாளையும் சபித்ததாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும். சாபத்தின் பலனாகத்தான் ஒரு மகன் கொலையாளியாக மாறினான், ஒரு மகன் இறந்து போறன். ஆகவே தான் தேவன் இங்கு நமக்கு வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், சாபத்தை வைத்திருக்கிறேன். நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். நாம் எதை தேவனுடைய பார்வையிலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமா, இல்லை தேவன் கொடுக்காத சாபம் நமக்கு வேண்டுமா, தேவனுடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமா, இல்லை பிசாசுடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமா என்பதுதான் நாம் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியம். தேவன் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவிட்டால் சாபம் வரும் என்று சொல்லி, இதுதான் நம் உலகத்திலே அநேக ஜனங்கள் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் உலக பிரகாரமான காரியங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலக பிரகாரமான காரியங்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில பிரயாசங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுவதில்லை, ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்ப்பதில்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருந்தும் கிறிஸ்து அறியோர்களாக அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவிசாய்க்கவோ, தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க, தேவன் சுத்தத்துக்கு நாம் செவிசாய்க்க நம்முடைய இருதயம் இடம் கொடுக்கவில்லை. நாம் உலக பிரகாரமான காரியங்களை, உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் தெரிந்தெடுப்பதன் காரணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள், பிரயாசத்திலே நாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் எதை தெரிந்தெடுப்பது என்பதுதான் நம்முடைய கைதான் இருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கற்பனைக்கு நாம் செவி சாய்க்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் தருவார், நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை தேவன் தருவார், நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை தேவன் தருவார். நாம் தான் தெரிந்தெடுக்க வேண்டும். வேதம் அழகாக சொல்லுகிறது. மல்கியா அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றுவேன். இப்பொழுது நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்தால் சொல்லுவது, நீங்கள் எனக்கு கேளாமலும் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் இருந்தால் ஆசீர்வாதத்தை தேவன் சாபமாக மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு சொல்லுகிறார்? இப்பொழுதும் ஆசாரியர்கள் இந்த கட்டளைகளுக்கு உங்களுக்குரியது. ஆசிரியர்களாகிய தேவனுடைய ஜனமாகிய தேவனை அறிந்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் தேவன் சொல்லுகிறது, நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி சிந்தியாமல் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக மாற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுத்தம். அவருடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு கூட இருக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுத்தம். ஆனால் நாம் தான் அதை அறிந்து கொள்ளாமல் உணர்ந்து கொள்ளாமல் கர்த்தரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய தருகிற நன்மைகளை ருசிக்க, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நாமே தயார்படுத்தாமல் அந்த ஆசீர்வாதங்களை நாம் இழக்க காரணமாக இருக்கிறது. காரணம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதன் காரணமாகத்தான் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை தேவன் சாபமாக மாற்ற அது காரணமாக இருக்கிறது. காரணம், ஒரு ஆசீர்வாதம் சாபமாக காரணம் என்ன என்று சொன்னார்? நம்முடைய கீழ்ப்படியாமை தான். நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்காமல் இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் சாபமாக மாறுவது, பாவமாக மாறுது. அந்த பாவம் கற்பம் தரித்து சாபமாக மாறுவது என்று சொல்லி யாக்கோபு அவருடைய 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது,
உங்களுடைய பாவம் தான் கற்பம் தரித்து சாபமாக மாறுவது சொல்லி, நம்முடைய பாவங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமையில் தான் நம்முடைய வாழ்க்கையில அது பாவமாக மாறி அந்த பாவம் சாபமாக மாறுது. நாம் செய்கிற பாவங்கள், ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவங்கள் அது அப்படியே கற்பம் தரித்து சாபமாக மாறும் சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொருவரும் பாவங்களை விட்டு நாம் விலக வேண்டும். தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படைய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைய வேண்டும். அநேக சகோதர சகோதரிகள் இந்த நாளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாலிப சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் பாவத்தின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்காமல், தேவன் கொடுக்கிற சத்தங்களுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர் அதை வைத்தான். அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், போதைப் பொருளுக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ அவர்களிடத்திலே ஒருவேளை தேவன் பேசி இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையிலும் செவி சாய்க்காமல், அந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷமான காரியங்கள் நடக்கவில்லை. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், பிரயாசங்கள், போராட்டங்கள், இப்படியாக அநேக பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் சொல்லுவது, இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்று சொல்லி, வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கும் போதுதான், தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்கும் போதுதான் தேவன் நம்மை சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் தேவன் ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றுவதாக வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 59 அதிகாரம் அதனுடைய 3 வசனம் 4 வசனம் படி சொல்லுகிறது, ஏனென்றால் உங்கள் கைகளின் இரத்தத்தாலும் உங்கள் விரல்களின் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டு வசனிக்கிறது. நீதியை தேடுகிறதும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுவதும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமே கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் சொல்லி வேதம் சொல்லுவது. காரணம், நம்முடைய வாழ்க்கையில நம் அநேக ஜனங்கள், அநேக பிள்ளைகள், அநேக தாய் தகப்பன்மார், அநேக குழந்தைகள் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் பேசுவது என்றால், உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறது. அக்கிரமத்தால் நிறைந்து இந்த அக்கிரமம் ஒவ்வொரு நாளும் நம்ம அக்கிரமங்களை செய்யும் போது, அந்த பாவங்களை செய்யும் போது அந்த பாவம் சாபமாக மாறுகிறது. நம் அநேக ஜனங்களை நாம் பார்க்க முடியும். கூடி விரையினாலும் ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்தின் மேல் பாவம் பாவங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்க முடியாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. வேதம் சொல்லுவது, உங்களுக்கு முன்பாக நான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கேன், சாபத்தை வைத்திருக்கேன், நான் இதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார், பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தர முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் வாழ்க்கையில சந்தோஷத்தை தர முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் வாழ்க்கையில சமாதானமான காரியங்களை செய்ய முடியும். எப்படியாக ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், எப்படியாக அவருடைய கர்த்தருடைய வாழ்க்கை கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல், பிசாசு வார்த்தை கீழ்ப்படியல, அப்படிதான் இருக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவதே நாம் கீழ்ப்படிய வேண்டும். முதலாவதே கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்ய முடியும். எப்படி நாம் சாபம் ஆசீர்வாதம் மாறும்? சாபம் ஆசீர்வாதமாக மாற ஒரே ஒரு வழி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவருடைய பாவம் மன்னிப்பு இல்லாமல், அவருடைய இரத்தம் இல்லாமல், அவருடைய சிலுவை மரணம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில சாபம் மாறவே மாறாது. அவரை தாம் அண்டு கொள்ளும் போதுதான், கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் போதுதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபமான காரியங்கள், எல்லா பாவமான காரியங்கள் மாறி ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நமக்கு கர்த்தர் கொடுக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவருடைய 53 அதிகாரம் அவருடைய 4-5 வசனம் படி சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆவி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் தான் நம்முடைய சாபம் மாறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் தான் நம்முடைய சாபம் மாறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினால் தான் நம்முடைய சாபங்கள் மாறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபமான காரியங்கள், பாவமான காரியங்கள் மாறும். அதுபோலதான் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு அவருடைய
1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி அவர் நம்முடைய பாவங்களை நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் நம்முடைய பாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நம்முடைய சாபங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், கர்த்தர் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். அவருடைய சிலுவை ரத்தத்தினால் மட்டும்தான் நம்முடைய சாபங்களை நாம் மறைக்க முடியும், நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே அனுப்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக, அவர் தருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக, சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க என்பதற்காக கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே பூமியிலே அனுப்பினார். நாம் எல்லாருக்கும் தெரியும், நோவாவுடைய காலங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்கள் இருந்ததன் காரணமாக தேவன் பூமியிலே ஜலத்தை கொண்டு வந்து மழையை வருஷிக்க பண்ணி பூமியை அழித்து போட்டார். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த நோவாவின் குடும்பம் தேவனோடு கூட சேர்க்கப்பட்டார்கள். அவர் தேவனுடைய சத்தத்தின்படி செய்ததன் பலனாக அவர்கள் அந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுங்கள். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்க்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு தர முடியும். அதே போல தேவன் சொல்லுகிறது, கலாத்தியர் அதனுடைய 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், நம்மிடத்தில் இருக்கிற சாபங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மாற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் நமக்காக சிலுவையிலே பலியானார். யாரும் பாவத்தின் சிலுவை சாபத்தின் சின்னமாகிய சிலுவையை அவர் சுமந்தார். சாபத்தின் சின்னமாகிய சிலுவையிலே அவர் மரணப்பட்டார். சாபத்தின் சின்னமாகிய சிலுவையிலே அவர் மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய எல்லா பாவ கட்டுகளுக்காக, நம்முடைய கீழ்ப்படியாமைக்காக, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருந்ததன் காரணமாக நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் நமக்காக சிலுவையிலே சாபமாக பலியானார். தேவன் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட இவன் சபிக்கப்பட்ட இருக்கிறது. அப்போ அந்த ரோமர் காலத்திலே ஒருவன் மரத்திலே தூக்கப்பட்ட மரிப்பவனாயிருந்தால் அவன் சபிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்றது. அப்பேற்பட்ட சாபமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராகிய, ஒரு பாவம் செய்யாத, ஒரு தீங்கும் செய்யாத பரிசுத்தராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே பலியானார். ஒரு சாபமான சிலுவையிலே, சாபமான ஒரு எண்ணமாக, சாபமாக ஒரு தோற்றமாக சிலுவையிலே நமக்காக பலியானார். அவருடைய இரத்தத்தினால, அவருடைய தழும்புனால நம்முடைய சாபங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் நம்பும் போது, அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபமான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமான காரியங்களை அவர் நமக்காக மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், அவருடைய தழும்புகளால நாம் சும்மா இருக்கிறோம். அவர் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்முடைய சாபங்களை மன்னிக்க முடியும். நாம் யாரும் எல்லோருக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் மன்னிப்பொருளாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நாம் நேசிப்பொருளாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் நாம் பாசமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம், கர்த்தர் யாரையும் புறம்பே தள்ளுவதே இல்லை. பாவியானாலும் எல்லா மனுஷர்களையும் கர்த்தர் யாரையும் புறம்பே தள்ளுவதே இல்லை. கர்த்தர் யாரையும் ஒரு மனிதனை பாவி என்று சொல்லி புறம்பே தள்ளாத தேவன். அவருடைய பிள்ளையாக சேர்த்துக் கொள்கிற தேவன், அவருடைய ஜனமாக சேர்த்துக் கொள்கிற தேவன். அவர் பாவிகளுக்காகவும் எல்லாருக்காகவும் சர்வலோகத்தின் பாவங்களை அவர் தம்மை தாமே, சர்வலோகத்தின் பாவத்தை அவர் தாமே சுமந்து சிலுவையிலே சுமந்தார். சகல லோக மக்களுடைய பாவங்களை, எல்லாருடைய ஒருவருடைய 2 பேருடைய அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை தேவன் தாமே சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புதான் நம்மை சுஸ்தமாக்க முடியும். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில
நன்மையான காரியங்களை செய்ய முடியும் சொல்றது. மரத்தில் தூக்கப்பட்டவனும் அப்போ மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ இந்த சிலுவையின் சின்னம் சாபம் என்று சொல்லுகிறது. சாபமாகிய இந்த சிலுவையை தேவன் சுமந்தார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இந்த சாபமாக எண்ணமான சிலுவையாகிய சின்னம் பரிசுத்தமாக மாறுகிறது. அந்த சாபமாக எண்ணப்பட்ட சிலுவை ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாறுகிறது. அந்த சாபமாக சிந்திக்கப்பட்ட அந்த சிலுவை என்ற சின்னம் அது ஒரு பரிசுத்தமான சின்னமாக, ஆசீர்வாதத்தின் சின்னமாக, சமாதானத்தின் சின்னமாக, சந்தோஷத்தின் சின்னமாக, சாபங்களை மாற்றக்கூடிய சின்னமாக அந்த சிலுவை மாறினது. அந்த சிலுவையை தான் நாம் ஒவ்வொரு பின்பற்ற வேண்டும். அந்த சிலுவையை தான் நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிலுவை மரணத்தை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு, எனக்காக கர்த்தர் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக கர்த்தர் மரித்தார், என்னுடைய சாபங்களுக்காக இயேசு கிறிஸ்து ரட்சகர் மரித்தார் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவம் மாறி, நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் மாறி இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்படி செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நாம் முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுகிறது, உன்னை போல் நீ பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துடைய அடிச்சூடுகளை பற்றினவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படினவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரும் நேசித்தான் கர்த்தர் இந்த உலகத்தில் சுற்றித்திருந்த வேளையில் ஒரு பாவி என்று சொல்லி புறம்பே தள்ளாமல் அவரெல்லாம் நேசித்தது பலனாகத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த வேளையிலே அநேக அற்புதங்கள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகளை செய்ய முடிந்தது. ஒருவேளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்கள் பாவிகள் என்று சொல்லி சாபத்துக்கு உட்பட்டர்கள் என்று சொல்லி நினைத்திருந்தால் உலகத்தில் யாரும் சொஸ்தமாக வாழ்ந்திருக்க முடியாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து யாரையும் சொஸ்தமாக்கி இருக்க முடியாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து யாரையும் குணப்படுத்தியிருக்க முடியாது. காரணம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து யாரையும் புறம்பே தள்ளாமல் அவர் எல்லாரையும் நேசித்தார், ஒவ்வொரு ஜனங்களையும் நேசித்தார். அதுபோலத்தான் அவருடைய அடிச்சவர்களை பட்டினர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனை பின்பற்றுவர்களாகிய நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொன்ன வழியிலே நாம் நடக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பாவம் மாறி சபம் மாறி நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அதே போலதான் 115 சங்கீதம் எப்படி சொல்லுகிறது, 115 சங்கீதம் 11 வசனம் முதல் 12 வசனத்துக்கு, கர்த்தருக்கு பயப்படுவதில்லை, கர்த்தரை நம்புங்கள், அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நன்மை நினைக்கிறார், நாம் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுறார். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுவது போல கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். அவருடைய சிலுவை மரணம் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் நம்ப வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் அவரை நம்பும் போது, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாறி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை மாற்றி ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்முடைய பாவங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஒரு பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு பாவ உணர்வு நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் என்று சொன்ன ஒரு பயமான உணர்வு நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை யோசேப்பு பாவத்தின் வாழ்ந்திருந்தால் ஒருவேளை யோசேப்பு இவ்வளவான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திருக்க முடியாது. யோசேப்பு தேவனிடத்திலே பயந்தன் காரணமாக, தேவனிடத்திலே பயபக்தியோடு இருந்ததன் காரணமாகத்தான் யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். யோசேப்பை அநேக ஜனங்கள் மத்தியிலே அந்த பார்வோனுடைய மனைவி அவனை பாவத்துக்கு உட்படுத்த நினைத்த வேளையிலும் கூட தேவனுக்கு பயந்து, இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்ததன் காரணமாகத்தான் அந்த இடத்திலே தேவன் எகிப்திலே 2வது அதிகாரியாக
தேவன் யோசேப்பை உயர்த்தினார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய எல்லா காலங்களிலும் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களும் நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். வேதம் வாசிக்க வேண்டும் என்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இடப்பட வேண்டும் என்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட பேச வேண்டும், கர்த்தரோடு கூட நடக்க வேண்டும் என்ற பயம் நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆசீர்வாதங்களை தர முடியும். சாபத்தை மாற்றி ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தர முடியும். அதற்காகத்தான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சொந்த ஜனமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். காரணம், அவருடைய பிள்ளைகள் சாபத்துக்குள் சென்றுவிடக் கூடாது. அவருடைய பிள்ளைகள் யாரும் பாவத்துக்குள் சென்றுவிடக் கூடாது. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு கூட இருக்க வேண்டும், சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுத்தம். ஆகவே நம்முடைய சாபமாற ஒரே ஒரு வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நம்முடைய பாபமாற ஒரே ஒரு வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றிக் கொள்வோம். அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக பற்றி கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே பலியானார் என்று சொல்லி நாம் அவரை உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து, அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து, அவருடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டு, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை மாற்றி, பாவத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுபோல கர்த்தரை நாம் நம்பும் போது, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழும் போது, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை, அதிசயத்தை செய்ய முடியும். எப்படியாக சாபமாகிய சின்னமாகிய, சாபம் என்று நினைக்கப்பட்ட சின்னமாகிய சிலுவை எப்படியாக ஆசீர்வாதமாக மாறினதோ, ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாறினதோ, எப்படியாக அது சமாதானத்தின் சின்னமாக மாறியதோ, எப்படியாக அது சந்தோஷத்தின் சின்னமாக மாறியதோ, எப்படியாக அது பரிசுத்தின் சின்னமாக மாறியதோ, அப்படி அந்த சின்னத்தை, பரிசுத்த அந்த சிலுவை மரணத்தை நாம் நினைவு கூர்ந்து, கர்த்தர் எனக்காக உங்களுக்காக மறைத்தார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்திலே நாம் ஒவ்வொரு நம்ம ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களை கர்த்தர் மாற்ற முடியும். நம்முடைய சாபங்களை கர்த்தர் மாற்ற முடியும். நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தரால் மாற்ற முடியும். காரணம், அவருடைய பிள்ளைகள் யாரும் கெட்டு போவது அவருடைய விருப்பமே இல்லை. அவர் யாரையும் புறம்பை தள்ளுகிற தேவனே இல்லை. நம் சாபமாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும், நம்முடைய பாவத்தை கர்த்தரத்தை அறிக்கையிட்டு நாம் ஜெபித்து அவரை நம்பும் போது, அவருடைய விசுவாசிக்கும் போது, கர்த்தரிடத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது, நாம் அவர்களுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழும் போது, அவர் விசுவாசிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி, சாபத்தை மாற்றி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம வாழ்க்கை எல்லா வேளையில நாம் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்வார். அவருடைய அடிச்சூடுகளை நாம் பற்றி கொண்டு, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், பிரயாசங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதற்காக நாம் ஒவ்வொரு ஒப்பு கொடுப்போம். அநேக ஜனங்கள் பாவம் எல்லாம், அவநேகர்கள் பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தாலும் நம்மை பார்ப்போம் யாருன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் அதற்காக சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் அவருடைய 128 சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது. அவருடைய 108 சங்கீதம், அவருடைய 128 சங்கீதம் 4 வசனம் முதல், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் பயபக்தியோடு கூட வாழும்போது, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழும் போது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜெனரேஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு உண்டான ஆடு மாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய எல்லா காரியங்களையும், கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் பயபக்தியோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிந்து, கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து பயபக்தியோடு கூட நாம் வாழும் போது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய கடனாளியாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறைந்தார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு விசுவாசித்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை தருவார். அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம், நம்புவோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்ப்போம். அவர் தாமே நம்முடைய சாபங்களை மாற்றி, கர்த்தர் தாமே நம்முடைய சாபங்களை மாற்றி ஆசீர்வாதத்தை தருவார். நாம் நம்முடைய வாழ்க்கையில
சாபத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல், ஆசீர்வாதங்களை நாம் தெரிந்து கொள்வோம். நாம் பிசாசை தெரிந்து கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வோம். நாம் பில்லிசூனிய ஆவிகளை தெரிந்து கொள்ளாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்வோம். பாவங்களை தெரிந்து கொள்ளாமல் நன்மையை நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி அற்புதமாக அதிசயமாக நடத்துவார். அவர் நம்ம சாபங்கள் எல்லாம் மன்னித்து, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து, அவருடைய பிள்ளையாக மாற்றி, நம்முடைய பாவங்கள் சாபங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய எதிர்காலத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய வேலைகளையும், நமக்கு உண்டான எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க கர்த்தரை நாம் உறுதியாக பற்றிக் கொள்வோம். கர்த்தர் தாம் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, பாவங்களை ரட்சிக்க வந்த தேவகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். நாள் எங்களோடு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சாபத்தை தேர்ந்தெடுக்காமல் நாங்கள் ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுக்க கிருபை செய்யும் ராஜா. நாங்கள் பிசாசு வழியை தேர்ந்தெடுக்காமல் இயேசு கிறிஸ்து வழியை தேர்ந்தெடுக்க கிருபை செய்யும். அப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் மாறி, சாபங்கள் மாறி நீர் எங்களை உயர்த்துவீர் ராஜா. அப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாறி, பாவங்கள் மாறி இயேசு கிறிஸ்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் ராஜா. எப்படியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாள் பாவங்களை தேர்ந்தெடுத்தார்களோ அப்படி நாங்கள் இல்லாமல் இயேசு கிறிஸ்து கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்த்து உங்களோட மேகத்தோடு கூட வாழ்ந்த கிருபைச்சும் உண்மை நாங்கள் நம்ப கிருபைச்சும் ராஜா. அப்பொழுது எங்களுக்காக இந்த சிறுவிலே ரத்தத்தை சின்னதென்று சொல்லி நாங்கள் நம்பி உங்களோட பிள்ளைகளாக மாறும் நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் பாவங்களை மாற்றி நீர் எங்களை ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீர் அனுகிரகம் செய்யும் ராஜா. அதுபோல இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் வல்லமையை பயன்படுத்தும். எந்த பிரச்சனைகளோ பிரயாசங்களோ போராட்டங்களோ ஒன்று யாரை ஆட்கொள்ளாதபடி காத்துடும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் ராஜா. ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்து, சாபங்களை மன்னித்து ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் ராஜா. உம்மிடத்தில் நாங்கள் வரும்போது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாறி ஆசீர்வாதம் மாறும் ராஜா. அப்படியானால் எங்களோடு உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கட்டினே ஸ்தோத்திரம். துதி கண்ண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே.